இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆஃப்காட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இதுல ரிட்டர்ன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணா என்னால கிளியர் பண்ண முடியும், அதுதான் என்டையர் என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து பார்க்க போறோம். முதல்ல ஆஃப்காட்டுக்கான நோட்டிபிகேஷன் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட் என்ன அப்ளையும் பண்ணிருக்கலாம். பட் ஒரு பிரீஃபா வந்து நான் சொல்லிக்கிறேன். கம்ப்ளீட் பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெய்லிலாம் சேனல்ல கொடுத்துருக்கேன். சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் டிஃபென்ஸ் லெவல் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை ரயில்வே லெவல் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை நான் இதில் கொடுத்துருவேன். ஸோ அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ ஆஃப்காட் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தெரியணும், மொத்த வேக்கன்சி 379 வேக்கன்சி. குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 2 இது இருக்கும், ஒன்று 20லேருந்து 24, இன்னொன்று 26 வரைக்கும் இருக்கும். அடுத்து முக்கியமானது அப்ளை பண்ற டேட்டு 20 மேல இருந்து ஆரம்பிச்சு 19 ஜூன் வரைக்கும். இது நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, நோட்டும் பண்ணியிருப்பீங்க. கடைசி டேட் வரைக்கும் என்ன பண்ணணும்னா வைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு, ஒரு ட்ரீம் இருக்கு, எனக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீம்னா இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூன்னு தான் சொல்லுவேன். தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் டேட் பாருங்களேன், 8th ஆகஸ்ட் 2026. சொன்ன டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிடும்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். சேலரி நீங்க பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பிரீஃபா சொல்லியிருக்கேன். என்ன ஒன்று வந்துன்னா கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ முக்கியமானது வாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா டவுட் இருக்கலாம். ஸோ நீங்க சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணா என்னால கிளியர் பண்ண முடியுமானா, ஐ பர்சனலி என்ன பண்ணிருக்கேன்னா எஸ்எஸ்பியோட இன்டர்வியூக்கு நான் போயிருக்கேன். பட் ஆஃப்காட் கிடையாது, சிடிஎஸ். சிடிஎஸோட வந்து என்ட்ரி போயிருக்கேன். அதுல ஃபைனல் வரைக்கும் போயிட்டு நான் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்டா இருந்திருக்கேன். அந்த லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டெஃபினட்டா வந்து தெரியும். சிடிஎஸ் போயிருக்கேன் அண்ட் எஸ்எஸ்சியோட டெக்கண்டரி வரைக்கும் போயிருக்கேன். டெக்கண்டரியும் ஃபைனல் வரைக்கும் போயிருக்கேன். இந்தியன் கோஸ்ட் கார்டோட வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருக்கும். ஸோ அதோட என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைனல் வரைக்குமே நான் வந்து போயிருக்கேன். நான் எதுக்காக இதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து என்னன்னா ஒரு 2-3 நாளைக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சும்மா நம்ம முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து பண்ணல. நான் ப்ராப்பரா உங்களை கைட் பண்றேன்னா கம்ப்ளீட்டா அதன் லைன்ல இருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதனால நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா, அந்த லெவல் கிடைச்சாவே போதும். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. நான் அடுத்து சொல்றது ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பா உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, உங்களால என்ன கிளியர் பண்ண முடியும். சரி, அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கைட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வந்து எக்ஸாம் அதுவும் பர்டிகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் தான் கைட் பண்றதுனால இதுவுமே உங்களுக்கு வந்து என்னன்னா ஓகே இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் கிடைக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா மென்ஷன் பண்றேன். சரி வாங்க, முக்கியமானது ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்னதான் வந்துடுனா உள்ள என்ன ஒரு ஸ்பார்க் இருந்தாலும் சரி, நீங்க ரிட்டன் கிளியர் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கே நம்ம என்னன்னா மூவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சிலபஸ் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆஃப்காட் ரைட்டா, சாஃப்ட்காட்ல 4 செக்ஷனா வந்து பிரிப்பாங்க. ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருக்கும், வெர்பல் அபிலிட்டி இன் இங்கிலீஷ் இருக்கும், நியூமரிக்கல் அபிலிட்டி நியூமரிக்கல் அபிலிட்டி இருக்கும், ரீசனிங் அண்ட் மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். மொத்தமா 2 மணி நேரம் கொடுப்பாங்க. மொத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க். டைம் தாராளமா இருக்கும். டைம் வந்து தாராளமா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண வேணாம்னா டைம் வந்து கம்மியா இருக்கு, ரஷ் பண்ணி நான் கொஸ்டினை வந்து டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. 100 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் தாராளமா இருக்கும். பொறுமையா நீங்க என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், மேத் கொஸ்டின் எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம். இதோட டீடைல் சிலபஸ் வந்து பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஸோ டீடைல் சிலபஸ் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி காம்ப்ரிஹென்ஷன்ஸ், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ், ஸ்னானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க், பேராகிராஃப், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இந்த மாதிரி லெவல்ல தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்டாகவும் இருக்காது. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவுக்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஸ்போர்ட்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பர்சனாலிட்டி, என்விரான்மெண்ட், ஈக்காலஜி, இந்தியன் பாலிட்டி, எக்கானமி, பேசிக் சயின்ஸ் பேஸ்ட் நாலேஜ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர் அண்ட் வந்து டிஃபென்ஸ் இருக்கு. நியூமரிக்கல் அபிலிட்டி பொறுத்தவரைக்கு பேசிக் மேத் வந்து ஆட் பண்ணுவாங்க. டெசிமல் ஃபிராக்ஷன், டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் டிஸ்டன்ஸ், ரேஸ், ட்ரெயின், ஸ்போர்ட், ஸ்ட்ரீம் ரேட்டா, ஏரியா பெரிமீட்டர்,
ப்ராபபிலிட்டி, நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், மிக்சர் அலிகேஷன் ரூல்ஸ், ஸ்கொயரு, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், எலிமெண்டரி மென்சுரேஷன், ஹைட், டிஸ்டன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்ஸ்பிரான் அண்ட் வந்து பவர். ரீசனிங் பொறுத்தவரைக்கு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் வந்து ரீசனிங். இது ஜஸ்ட் என்னன்னா டீடைல் சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்க டாபிக் மட்டும் பார்த்துருக்கோம். பட் இதுல இருந்து எது எது எப்படி கேட்பாங்க, எது எது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பரா என்ன வந்து நான் டீச் பண்ணுவேன்னா, கம்ப்ளீட் ஜெனரல் அவேர்னஸ் எப்படி படிக்கணும் உங்களுக்கு சொல்லிடுவேன். மேத்துக்கும் எப்படி படிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இந்த 2 சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்டா ஸ்டூடெண்ட்க்கு ஃபீல் ஆகும். அதனால இந்த 2 சப்ஜெக்ட் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இங்கிலீஷ் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். அண்ட் ரீசனிங் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். இத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா, நான் சும்மா வந்து என்னன்னா, எல்லாமே நான் எடுப்பேன். எல்லாமே நான் வந்து கைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா சொல்றதுல எனக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. இத தான் நான் கைட் பண்ணுவேன். இத தான் நான் டீச் பண்ணுவேன். இத தான் நான் வந்து நான் குடுப்பேன். அப்படி நான் தெளிவா சொல்லிட்டேன்னா, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஓகே, இவரு இதான் குடுப்பாரு. மிச்சம் இருக்க சப்ஜெக்ட்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்மளா படிக்கிறோம் இல்ல அதர் சேனல பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதனால தான் சொல்லிக்கிறேன். சரி. இப்ப பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் ஆஃப்கேட்ல இங்கிலீஷ்ல என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்களேன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எரர் டிடெக்ஷன், இடியம் அண்ட் ஃபேசஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், க்ளோஸ் லிஸ்ட். இந்த டாபிக் தான் என்னன்னா ரிப்பீட்டடா வந்து கேட்கிற வந்து டாபிக். இது ரிலேட்டடா என்ன பண்ணி ஆகணும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணும் அப்படின்னு. அடுத்து ரீசனிங் பொறுத்தளவுக்கு நான் வெர்பல் இமேஜ், ஆட் ஒன் அவுட், அனாலஜி, வென் டயக்ராம், கம்ப்ளீட் த பேட்டர்ன், மிஸ்லினியஸ் இதெல்லாம் எதுல இருந்து வரும்னா ரீசனிங்ல வந்து கேட்கறது. இப்போ வாங்க, இப்ப நம்ம ஏரியாக்குள்ள வந்தீங்கன்னா மேத் பொறுத்தளவுக்கு பாருங்களேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், ரேஷியோ பர்சன்டேஜ், மிக்சர் அலிகேஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்கிற டாபிக். இது இல்லாம சில டாபிக் இருக்கு. ஆனா ரிப்பீட்டடா கேட்கறது வந்து இந்த டாபிக் தான் கேட்கறாங்க. இதை அவங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவேன்னா நான் கைட் பண்ணிடுவேன். ஸோ என்டையர் வந்துன்னா பேசிக் மேத், அர்த்தமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த 14 டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிச்சா போதும். இதோடு சேர்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இருக்கு. அதுவும் பேசிக்கானது. மீன், மீடியன், மோட் அது தெரிஞ்சா கூட போதும். ஸோ இந்த டாபிக் மொத்தமா 15 டாபிக் தான். எதுக்குன்னா ஆஃப்காட்டுக்கு. இதை மட்டும் படிங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பரா என்ன பண்ணியிருப்பேன்னா சொல்லியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் இருக்குன்னா முதல்ல பர்சன்டேஜ்னா டாபிக் என்ன, அதுல என்னென்ன டைப் இருக்கு, ஒவ்வொரு டைப்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி அணுகணும், இந்த மாதிரி என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஆர்கானிக் வேல உங்களை மைண்டுக்குள்ள ஈஸியா கொண்டு வர மாதிரி நான் வந்து ஞாபகத்துல வச்சுக்குவேன். ஐ மீன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தனே நிறைய ஆப்டிடியூட் மேத்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தப்பு வரதுக்கு ரீசன் வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா வராது. அந்த ஐடியா கிடைச்சா போதும். மிச்சது எல்லாமே என்னன்னா அடிக்கிறது மட்டும்தான் ரைட்டா. அந்த ஐடியா கொடுக்கறதுக்கான கிளாஸஸ் தான் வந்து நான் என்கிட்ட கொடுப்பேன். சரி, அடுத்து வாங்க. அடுத்து வந்து என்னன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ் அப்படின்னு சொல்றது. என்னன்னு டாபிக்ல கொஸ்டின் வருதுன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர், எக்கானமிக்ஸ் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் கிட்ட அப்ராக்சிமேட்லி கேட்கறாங்க. இப்ப இதுல இருக்க டாபிக் வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் மட்டும் என்னன்னா பாக்குறதுக்கு வந்து ஓகே ஒரு டாபிக் 2 டாபிக்னு தோணும். ஆனா அது கூட படிக்க வேண்டியது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எப்படி ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ் வந்து ரொம்ப 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 வெயிட்டேஜ் வந்து கம்மியான வெயிட்டேஜ் தான் இருக்கும். ஆனா படிக்கிறது வந்து அதிகமா இருக்கும். அதை எப்படி ஸ்மார்ட்டா படிக்கணும் முன்னே தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு ஹிஸ்டரியை வந்து 3ஆ பிரிப்போம். ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிப்போம். ஏன்ஷியன் ஹிஸ்டரி இந்த 13 டாபிக் என்ன ஆகும்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த 13 டாபிக் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி நான் படிக்கிறது? புக் ஏதாவது இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. நான் மைண்ட் மேப்ல வந்து டீச் பண்ணுவேன். தயவு செய்து நான் கொடுக்கறது மட்டும் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுங்க. அது போதும். நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இந்த 13, மெடிவல் பார்த்தீங்கன்னா இந்த 8 டாபிக் படிச்சு தான் ஆகணும். மாடர்ன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு இந்த 13 டாபிக். இந்த 13 டாபிக் என்னன்னா பேசிக்கா கண்டிப்பா என்ன ஆகணும்னா நீங்க ஆஃப்காட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஹிஸ்டரி. ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஜியோகிராஃபியை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு வேர்ல்டு ஜியோகிராஃபி, இன்னொன்னு இந்தியன் ஜியோகிராஃபி. வேர்ல்டு ஜியோகிராஃபில இந்த 10 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 டாபிக் என்ன ஆகும்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியே தீரணும். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து மைண்ட் மேப்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு டாபிக் இருக்குன்னா, ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிற மாரி உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, கைட் பண்ணுவேன். பிளஸ் அனிமேஷன். ஏன்னா ஜியோகிராஃபில நெறைய இடத்துல அனிமேஷன் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா நின்டுக்கும். அதையும் நான் வந்து நான் சொல்லிடுவேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, நெறைய கிளாஸஸ் வந்து டெமோ குடுத்துருக்கேன். அந்த கிளாஸஸ் எல்லாமே பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அண்ட் வெப்சைட். நீங்க வந்து லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல பார்த்துக்கலாம். இல்ல நான் ஃபோன்ல தான் ப்ரிப்பேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபோன்ல வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
சரி. பாலிட்டி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குரூஷியலான டாபிக்னாவே பாலிட்டி தான். ஏன்னா, இதில படிக்கிறது அப்படியே என்ன ஆகும்னா கேட்டு வச்சுருவாங்க. ஸோ பாலிட்டி பொறுத்தவரைக்கும் அந்த 16 டாபிக் வந்து என்னன்னா, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, ரிப்பீட்டடா கேட்கிற வந்து டாபிக். இதோட சேர்த்து எக்கனாமிக்ஸ் இருக்கு. அத மட்டும் என்னன்னா நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் எக்கானமின்னு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. அதையும் நீங்க பிரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, சயின்ஸுமே இருக்கு நான் சொல்றேன். எக்கானமி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சஸ் பார்ட்டு, ஃபெஸ்டிவல் பார்ட் இதெல்லாம் என்ன கிடையாதுன்னா, ஆஃப் காட்டி கேட்க மாட்டாங்க. அதனால அந்த பார்ட் நம்மளுக்கு என்னன்னா தேவை கிடையாது. ஆனா கரண்ட் அஃபேர்ல இருந்து டெஃபினட்டா வரும். ஸோ கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நான் என்ன குடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கரண்ட் அஃபேர். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்காட்டோட எக்ஸாம் வந்து என்ன? ஆகஸ்ட்ல நடக்க போகுதுன்னா, ஸோ ஆகஸ்ட் 2027 நடக்க போகுதுன்னா, அது முந்தின மாசம் வரைக்கும். ஜூலை வரைக்கும். ஸோ ஜூலை 2026 அதாவது எந்த மாசத்துல எக்ஸாம் நடக்க போதோ, அதிலிருந்து ஒரு 6 மாசம் முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம கரண்ட் அஃபேர் வந்து லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு நான் ஜூலை கரண்ட் அஃபேர் 2026 வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு நான் ப்ராப்பரா கடைசி ஒரு 6 மந்த் மட்டும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, படிச்சா போதும். நான் உங்களுக்கு எந்த மாரி குடுப்பேனோ இந்த மாரி. அதாவது என்ன, ஒவ்வொரு மாசத்துலயும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ, அது எல்லாத்தையும் டாபிக் வைஸ் பொறிச்சு, ஸோ ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி குடுத்துருவேன். இத மட்டும் நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் எடுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்க்கு என்னன்னா டெஸ்ட் அதிலேயே ஆட் பண்ணிருவேன். அதாவது என்னன்னா, கரண்ட் அஃபேர் இந்த மாரி மந்த்லி நான் பிடிஎஃப் வந்து குடுத்துருவேன். அத நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கான வந்து டெஸ்ட் குடுப்பேன். ஸோ அந்த டெஸ்ட் எடுத்தாவே போதுமானதா இருக்கும். பேசிக்ஸ் வந்து அதாவது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அந்த டாபிக் படிக்கணும், கரண்ட் அஃபேர் பார்க்கணும், மேத் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ரீசனிங் இருக்கு. எல்லாத்துக்கும் ஈக்குவலான பிரையாரிட்டி குடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணணும். சரி இப்ப எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் நம்மளுக்கு சோர்ஸ் 2 தான். ஒண்ணு சிலபஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பார்க்கும்போது தான் எந்த மாரி கேட்குறாங்கன்னு உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட வெப்சைட்லயே ஆஸ்கார்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அத எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க பாருங்க. செக் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நம்மளுக்கு புரியுதா? ஏதாவது தெரிய வருதா? அப்படின்னு பாருங்க. ஏன்னா, ஒரு ஃப்ரெஷரா நீங்க ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடண்ட்க்கு வந்து என்னன்னா, மேபி இது டவுட்டா தெரியலாம். ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க லேர்ன் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ நெறைய வந்துன்னா, ஆஃப்காட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய சேனல்ஸ்லயுமே குடுத்து வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணுங்க. பர்ட்டிகுலரா சொல்லப்போனா வந்து இந்த பிடிஓடி லைவ்ல வந்துன்னா, ஆஃப்காட்டோட நெறைய பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயர் நெறைய பேப்பர் குடுத்துருப்பாங்க. எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, டவுன்லோட் பண்ணிட்டு எந்த மாரி இருக்கு? என்ன மாரிலாம் கேட்குறாங்க? கொஸ்டினோட லெவல் எந்த மாரி இருக்கு? நம்மளால ஆன்ஸர் பண்ண தெரியுதா? இந்த மாரி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்களும் உங்களே வந்து என்னன்னா, வெரிஃபை பண்ணி பார்த்துக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு தாராளமா என்ன பண்ணலாம்னா கூப்பிடலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட ஃபோன் நம்பர் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து என்ன பண்ணாதீங்கன்னா, இவரு எதுவுமே கைட் பண்ண மாட்டார்ன்னு மட்டும் நெனச்சு நீங்க எதுவும் வந்து மெசேஜ் பண்ணாம இருக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஜென்யூனான டவுட் இருந்துச்சுன்னா, தாராளமா மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றேன்னா, ரிப்ளை பண்றேன். கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க பேசிக்ஸ் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். டெஃபினட்டா உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஆன்ஸர் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே என்னன்னா, ஆஃப்கார்ட்ல கேட்ட கொஸ்டின் நீங்க பார்க்கலாம். ஸோ பிரம்ம சமாஜ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடர்ன் இங்கிலீஷ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ்ல என்னன்னா, சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதுல என்னன்னா, பிரம்ம சமாஜ் பத்தி டீட்டெயிலா லேர்ன் பண்ணியிருப்போம். அத நீங்க பார்த்தாவே வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். என்டையர் கிளாஸஸ் கம்ப்ளீட்டா இருக்கிற ஜிகே அண்ட் மேத் 2மே என்னன்னா, ஆப் அண்ட் வெப்சைட்ல ப்ரொவைட் பண்ண 2க்கான லிங்க்குமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து என்னன்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெறைய டெமோ கிளாஸஸ்மே நான் குடுத்துருக்கேன். என்னோட வே ஆஃப் டீச்சிங் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். என்டையர் கோர்சஸ் கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் அண்ட் மேத் கோர்ஸ் எல்லாமே சேர்த்து என்னன்னா, 533 காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 580 கிட்ட வந்து நீங்க பே பண்ணுவீங்க. எதுக்காக 580 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப மேனேஜ் பண்ற கம்பெனி இருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஸோ அதனால தான் என்னன்னா, 580 கிட்ட வந்து நிக்கிறது. ஃபார் 1 இயர் வந்து வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ, அன்னையிலேருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம், நீங்க கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி டவுட் கிளாரிட்டி எல்லாமே என்னன்னா, நான் பர்சனலா தான் பண்ணுவேன். விச் மீன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, என்னோட ஃபோன் நம்பர சேவ் பண்ணிட்டு, உங்களுக்கு டவுட் வரும்போது, அதுல நீங்க டைரக்ட்டா கேட்கும்போது, நான் உங்களுக்கு வந்து ஆன்ஸர் பண்ணுவேன். பட் குரூப் அந்த மாரிலாம் என்ன பண்ண மாட்டேன், கைட் பண்ண மாட்டேன். ஆனா ஆப்லயே சாட் இருக்கும். சாட் பாக்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். சரி. ஒன்ஸ் நீங்க வந்து என்னன்னா, ரிட்டர்ன் முடிச்சோனே என்ன இருக்கும் அப்டின்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ. அதாவது இதுல இருக்கிறதான். நீங்க வந்து என்னன்னா, ஏர் ஃபோர்ஸ்னாவே அதோட இன்டர்வியூ வேற மாரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சேம் ப்ராசஸ் தான். ப்ராசஸ் என்ன பட் அந்த வார்த்தை மட்டும் தான் வந்து வேறையா இருக்கும். அதுல கேட்க போறது எல்லாமே என்னன்னா, இந்த புக்ல இருக்கிறத வந்து நீங்க படிச்சா கூட போதும் தான். லெட்ஸ் கிராக் எஸ்எஸ்பி இன்டர்ன்ஸ் சொல்லிட்டு வந்து இந்த புக் இருக்கு. ரொம்ப ஃபேமஸ். நானுமே இந்த புக்க தான் படிச்சேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து என்னன்னா, ரிட்டர்ன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டைம் இருக்கும். அந்த டைம்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த புக்க வந்து வாங்கி வந்து படிச்சுக்கலாம். இல்ல முன்னயே வாங்கி படிக்கணும்னு நெனச்சாலும் நீங்க படிச்சுக்கலாம்.
இதுல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த புக்லயுமே இல்ல வந்து என்னன்னா, அந்த இன்டர்வியூல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஆஃபீசர் லைக் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீசர் லைக் வந்து குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா, செக் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூனா என்ன? என்ன மாரி இருக்கும்ன்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ட்ட கேளுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்றேன்னா, எந்த மாரி இருக்கும்? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு என்டையரா என்ன பண்றேன்னு நான் கைட் பண்றேன். பட் இப்போதைக்கு ரிட்டர்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரிட்டன் கிளியர் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா, அடுத்த லெவல்ல யோசிக்க முடியும். ஸோ அதனால கம்ப்ளீட்டாவே போயிட்டு நான் இன்டர்வியூக்கு பிரிப்பேர் பண்ண போறேன்னு உட்காராம, ரிட்டனுக்கான இத வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பா டைம் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க இன்டர்வியூக்கு வந்து பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மோஸ்ட்லி வந்து சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த வீடியோட கமெண்ட்ல கேளுங்க. இல்ல என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.